தேர்வில் வழங்கப்படும் ரேங்கிங் முறையில் தற்போது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ் வழியில் தேர்வெழுதும் மாணவர்களுக்கு பரிசுத் தொகையும் உதவித்தொகையும் வழங்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இதுகுறித்த விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரனிடம் கேட்டு பெறலாம். சங்கரன், இதுவரைக்கும் பொதுத் தேர்வுல ரேங்கிங் முறை எந்த மாதிரி இருந்தது? தற்போது அதில் என்ன மாற்றம் செய்யப்பட்டிருக்கு சங்கரன்? அதாவது பாத்தீங்கன்னா கடந்த பல ஆண்டுகளாக பாத்தீங்கன்னா 10th சரி பிளஸ் 2லயும் சரி தமிழை முதற் பாடமா எடுத்துட்டு அதிக மார்க் ஸ்கோர் பண்றவங்களுக்கு மாநில அளவுல முதல் 3 இடங்களை பெறக்கூடிய மாணவர்களுக்கு தமிழக அரசு பல சலுகைகளை பல ஆண்டுகளா வழங்கிட்டு வருது. குறிப்பா பாத்தீங்கன்னா 12th ரேங்க் வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுடைய உயர்கல்வி செலவை முழுக்க முழுக்க தமிழக அரசு ஏற்கிறது. இதற்காக பல லட்சம் ரூபாய் மாணவர்களுக்கு செலவிடுகிறது. அதே போல 10th மாணவர்களுக்கும் பல கல்வி உதவித்தொகைகள் எல்லாம் வழங்கப்பட்டு வருகிறது. இது யார் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல தமிழை முதல் பாடம்னா தமிழ மொழி பாடத்துல மட்டும் தமிழை எடுத்து படிப்பாங்க. மற்ற பாடங்கள் அனைத்துமே, அதாவது கணிதம், அறிவியல் உள்ளிட்ட பல பாடங்கள் அனைத்துமே ஆங்கில வழியில ஆங்கில மீடியத்துல தான் படிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாணவர்கள் அனைவருமே மாநில அளவுல ரேங்க் வாங்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே தனியார் பள்ளிகளில், குறிப்பாக மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களாக தான் இருக்கிறாங்க. அரசு பள்ளிகளில் படிச்சு மாநில அளவுல ரேங்க் வாங்கக்கூடிய மாணவர்கள் மிக குறைவாகத்தான், அதாவது எப்பயாவது ஒரு முறை அந்த மாநில அளவில் ரேங்க் வாங்குறாங்க. ஸோ இந்த சூழல்ல தான் தற்போது தமிழக அரசு ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்கிறது. நாம தந்தி தொலைக்காட்சியில முன்பாக மற்ற தொலைக்காட்சியோட நாம் முந்தி இந்த செய்தியை நாம் வழங்கி இருக்கோம். அதாவது இந்த ரேங்க் முறையில மாற்றம் கொண்டு வருகிறது. இன்று மாலை தமிழக பள்ளிக்கல்வித்துறை இந்த அதிகாரப்பூர்வமா அறிவிப்பை வெளியிடுகிறது என்ற ஒரு செய்தியை நாம் முந்தி வழங்கினோம். அதன்படியே தற்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அதிகாரப்பூர்வமாக சற்று முன்பு தற்போது தலைமைச் செயலகத்துல செய்தியாளர்களை மட்டும் அவர் சந்திச்சு பேசிக் கொண்டிருக்கிறார். தற்போது அந்த தகவலை நிருபர்களிடையே பேசும்போது இந்த தகவலை அதிகாரப்பூர்வமாக அவர் அறிவித்தார். இனிமேல் ரேங்க் 1, 2, 3 என்ற ரேங்க் பட்டியல் இனிமேல் கிடையவே கிடையாது. சிபிஎஸ்இ எந்த வகையிலான பாணியில் தான் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள், அதே பாணியில் அதே முறையை கடைபிடித்துத்தான் நாங்களும் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். அதாவது முதல்வர் எடப்பாடி பழனிசாமியுடன் விரிவாக கலந்து ஆலோசனை நடத்திய பிறகுதான் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் என்ற ஒரு அறிவிப்பையும் அவர் கொடுத்திருக்கிறார். இன்னொரு விஷயம் அவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு மார்க்ல ஸ்டேட் ரேங்கை மிஸ் பண்ணக்கூடிய மாணவர்கள் மிகப்பெரிய அளவுல மனதளவுல அவங்க பாதிக்கப்படுறாங்க. இரண்டாவது முழுக்க முழுக்க அனைத்து பாடங்களையும் தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க இடம் பெறாம போயிடுது. இதையெல்லாம் ஒரு கருத்தில் கொண்டுதான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். இது உடனடியாக அமலுக்கு வருகிறது என்ற ஒரு அறிவிப்பையும் செய்தியாளர்கள்ட்ட அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பான ஒரு அரசாணை, அதாவது சிறப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும், முழுக்க முழுக்க தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த கல்வி உதவித்தொகையில யார் எவ்வளவு தொகை வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்புலாம் ஏற்கனவே இருக்கு. அந்த தொகையில எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அந்த தொகை அப்படியே என்னென்ன திட்டம் இருக்கிறதோ அது அவ்வளவு அப்படியே தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த திட்டம் அமல்படுத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த தகவலையும் நாம் முன்கூட்டியே நாம் செய்தி வெளியிட்டிருக்கிறோம். தற்போது நாம் வெளியிட்ட அந்த அறிவிப்பை அமைச்சர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். மேலும் இது போன்ற தேர்வு முறைகளில் பல்வேறு அதிரடி மாற்றங்களை கொண்டு வர திட்டமிட்டிருப்பதாகவும் இது தொடர்பான ஒரு அறிவிப்புகளை பின்னர் வெளியிடுவதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சங்கரன், இப்போ +2 தேர்வு முடிவுகள் நாளை வெளியாக இருக்கு. இந்த ஆண்டு முதலே இந்த அறிவிப்பு நடைமுறைப்படுத்தப்படுகிறதா? ஆமா, இப்ப இதையும் நாம அமைச்சர்கிட்ட கேட்டோம். இது நாளை காலை வெளியாகக்கூடிய 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவிலேயே இது அமலுக்கு வருகிறதான்னு கேட்டோம். ஆமான்னு சொல்லியிருக்காரு. நாளையே நாளை வெளியாகக்கூடிய, நாளை காலை 10 மணிக்கு வெளியாகக்கூடிய 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவில் மாநில அளவில் முதலிடம் பிடித்தவர்கள், 2ஆம் இடம் பிடித்தவர்கள், 3ஆம் இடம் பிடித்தவர்கள் என்று எந்த ஒரு பட்டியலும் அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசால் வெளியிடப்படாது. அது கடந்த ஆண்டோடு சரி இந்த ஆண்டிலிருந்து அது அமலுக்கு வருகிறது. இனிமேல் அது போன்ற திட்டமே கிடையாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். சிறப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும், தமிழ் வழியில் முழுக்க முழுக்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, பல்வேறு உதவிகளும் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த இரண்டையும் இணைத்து ஒரு விரிவான ஒரு அரசாணையை இன்று இரவுக்குள் வெளியிடப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மேலும் நாளை காலை ஒரு 10 மணி அளவில் தலைமைச் செயலகத்தில் மீண்டும் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார்.